அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இந்த 2025ஆம் ஆண்டுக்கான வேளாண்மை பட்ஜெட் கூட்டம் நடைபெற்றதுங்க. இந்த வேளாண்மை பட்ஜெட் கூட்டத்தில் நிறைய நலத்திட்ட உதவிகளுக்கான ஸ்கீம் அப்டேட்டாகவும் கொடுத்துருந்தாங்க. என்னென்ன ஸ்கீம் அப்டேட்லாம் வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நகை அடமான கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும், பயிர் கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும், சுய உதவி குழு கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நகை கடன் தள்ளுபடி செய்வதற்காக கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாய் தள்ளுபடி செஞ்சிருக்காங்க. இதுல நகை கடன் தள்ளுபடி பெற தகுதியுள்ள நபர்கள் யார் யாரு, அதற்கான காரணமும் அதற்கான விளக்கமும் பார்க்க போறோம். அதே போல தகுதி இல்லாத நபர்கள் யார் யாரு, அதற்கான காரணமும் அதற்கான விளக்கமும் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? அது மட்டும் இல்லாம பயிர்க்கடன் தள்ளுபடிக்காக எவ்வளவு கோடிகள் ஒதுக்கியிருக்காங்க, ஏற்கனவே வாங்கிய பயிர்க்கடனை தள்ளுபடி செய்வதற்காக எத்தனை கோடிகள் ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க, அதற்கான அப்டேட்டுமே பார்க்க போகிறோம். அதே போல் சுய உதவி குழு, ஓகேங்களா, இந்த குழுவில் யாரெல்லாம் கடன் வாங்கியிருக்கீங்களோ அவங்களுக்கும் தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை பற்றின முழுமையான வீடியோவாக தான் இது இருக்க போகுதுங்க. சரிங்களா? இது எல்லாமே தொடர்ந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலில் பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் அப்டேட் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியுங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழு தகவலும் முழு அப்டேட்டுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. என்னென்னா, நகை கடன், பயிர்க்கடன், சுய உதவிக்குழு கடன் தள்ளுபடி தமிழ்நாடு அரசு அறிவிப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் பயனாளிகளின் 19,000 கோடி ரூபாய்க்கு மேலான கடன்களை தமிழக அரசு தள்ளுபடி செய்துள்ளது அப்படின்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் விவசாயிகள் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு உதவும் வகையில் அவர்கள் வாங்கிய கடன்களை பல முறை தமிழக அரசு தள்ளுபடி செய்துள்ளது. அதே போல நகை கடன்களும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளன. கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் செயல்படுத்தப்பட்ட கடன்களை தமிழக அரசு தள்ளுபடி செய்துள்ளது. அதுல முதல்ல நம்ம பார்க்க போறது பயிர்க்கடன். விவசாயிகளின் துயர் துடைக்க தமிழக முதல்வர் தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின் கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற கடன் நிலுவைத் தொகையான ரூபாய் 12,110 கோடியை தமிழக அரசு தள்ளுபடி செய்துள்ளது. இதன் மூலம் 1,64,0347 விவசாயிகள் பயன் அடைந்துள்ளனர். இது 31/3/2021 அன்று நிலுவையில் இருந்த பயிர்க்கடன்கள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா மகளிர் சுய உதவிக்குழு கடன். பெண்களின் பொருளாதார மேம்பாட்டினை ஊக்குவிக்கும் நோக்கத்துடன் மகளிர் சுய உதவிக்குழுக்கள் கூட்டுறவு நிறுவனங்களில் பெற்றிருந்த கடன் நிலுவைத் தொகை ரூபாய் 2,117 கோடியை தமிழக முதல்வர் தலைமையிலான அரசு தள்ளுபடி செய்தது. இதன் மூலம் 1,01,897 மகளிர் சுய உதவி குழுக்களில் உள்ள 10,56,296 பெண்கள் பயனடைந்துள்ளனர் அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. அடுத்ததா நகை கடன் தள்ளுபடி. தமிழக முதல்வரின் தேர்தல் வாக்குறுதியினை நிறைவேற்றும் வகையில் 31/3/2021 வரை நிலுவையில் இருந்த 5 பவுனுக்கு உட்பட்ட பொது நகை கடன்கள்
ரூபாய் 4,918 கோடி தள்ளுபடி செய்யப்பட்டு தள்ளுபடி சான்றிதழுடன் நகைகளும் திருப்பி வழங்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் 11,83,091 குடும்பங்கள் பயனடைந்துள்ளனர் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அடுத்ததா மேற்கண்ட 3 கடன் தள்ளுபடிகள் மூலம் தமிழக முதல்வரின் தலைமையிலான அரசு ரூபாய் 19,145 கோடியை தள்ளுபடி செய்துள்ளது. இதன் மூலம் 38,82,734 பயனாளிகள் பயன்பெற்றுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் குறுகிய கால கடன்களை வழங்கக்கூடிய கூட்டுறவு அமைப்புகள் 3 அடுக்கு முறையை கொண்டதாகும். முதல் அடுக்கு கிராம அளவில் விவசாய மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் ஆகும். இரண்டாவது அடுக்காக மாவட்ட அளவில் மத்திய கூட்டுறவு வங்கிகள் சிறப்பான ஒரு செயல்பாட்டினை அளிக்கின்றன. மூன்றாவது அடுக்கில் மாநில அளவில் தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி உள்ளது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இன்னைக்கான ஸ்கீம் அப்டேட் இதுதாங்க. உங்களுடைய நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுருச்சுங்க. அடுத்த வாரம் அப்படின்னா அதுக்கு அடுத்த வாரம் உங்களுடைய நகைகளை நீங்கள் எந்த வங்கிகளை வச்சுருந்தீங்களோ அங்கே போயிட்டு மீட்டு எடுத்துக்கலாங்க. சரிங்களா? அதே போல தான் பயிர்க்கடனுமே தள்ளுபடி செஞ்சுருக்காங்க. நீங்கள் மீண்டும் பயிர்க்கடனை வாங்குவதற்காக கிட்டத்தட்ட 17,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? ஸோ தேங்க்யூ, வெல்கம். அடுத்த ஒரு ஸ்கீம் அப்டேட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.